இன்னுயிரிந்த மாவீரர்களுக்காகவும் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்காகவும் அகவணக்கம் செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நன்றி. தமிழ் ஊடக வெளியிலே உண்மைகள் மறைக்கப்பட்டு அவரவர்கள் தேவைக்கு ஏற்ப மாத்திரமே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மக்களிடையே ஒரு பொய்யான மாய தோற்றத்தை உருவாக்கி உண்மைகள் மக்கள் அறிந்து விடாதபடி ஒரு அரணை அமைத்து வைத்திருக்கிறார்கள். திரு சுமந்திரன் அவர்கள் மக்களுக்கு உண்மைகளை சொல்லிவிட்டால் தமது போலி கோட்டைகள் தாழ்ந்து விடுமோ என்ற பயத்தினாலே தங்களுடைய முழு தந்திரங்களையும் பயன்படுத்தி கனடாவிலே அவரை பேச விடாது தடுத்திருக்கிறார்கள். இருதரப்பு நியாயங்களும் மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதை கேட்டு மக்கள் தங்களுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதனாலேதான் மக்களுக்கு உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காக இந்த மக்கள் சந்திப்பை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இலங்கை தமிழரின் இன்றைய அவலை நிலை என்ன? இன்றைய தென்னிலங்கை அரசியல் நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? இந்தியா உட்பட்ட சர்வதேச அரசியல் நிலைமைகள் எவ்வாறு நகருகின்றன? இப்படியான விவரங்களை தெரிந்து அப்படியான சூழ்நிலையிலே தமிழர்கள் எடுக்கக்கூடிய இன்றைய தெரிவு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைய தெரிவு என்ன? அவற்றை பற்றி ஆராய்ந்து அவை பற்றிய விவரங்களையும் அதற்கான தங்களுடைய செயற்பாட்டினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் இப்போது மேற்குலக நாடுகளை சந்திக்கின்ற சந்திப்புகளினுடைய பிரதிபலன்கள் விவரங்களையும் எடுத்து கூறுவதற்காக, அவை பற்றிய சிறப்புரை ஆற்றுவதற்காக அவற்றை கையாளுகின்ற முன்னணி தமிழ் அரசியல்வாதிகள் ஆகிய பெரும் மதிப்புக்குரிய திரு சுமந்திரன் ஐயா அவர்களை இப்போது வணங்கி வரவேற்று உங்களுக்கு சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. நன்றி திரு மகாலிங்கம் ஐயா அவர்களே. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு பிரித்தானியாவிலே இருந்து விசேடமாக கனடாவிலேயும் வேறு பல தேசங்களிலேயும் வாழுகிற உறவுகளோடு பேசக்கூடியதான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நான் முதல்ல உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அமெரிக்காவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதி குழு ஒன்று விஜயம் செய்திருந்தது. அதைத் தொடர்ந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், நானும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும் கனடாவிலேயும் பிரித்தானியாவிலேயும் சில ராஜதந்திர சந்திப்புகளை நிகழ்த்தியிருக்கிறோம். இவற்றினுடைய பின்னணி என்ன? இந்த அமெரிக்க விஜயம் எதற்காக முன்னெடுக்கப்பட்டது என்ற விளக்கங்கள் இந்த கூட்டங்கள் நடைபெற்று முடியும் வரைக்கும் பகிரங்கமாக பலருக்கு தெரியாமல் இருந்தது. அதற்கு பல காரணங்களும் உண்டு. ஆனால் அவ்வப்போது மக்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் இன்றைக்கு இந்த இணைய வழி மூலமான சந்திப்பை நடத்துகிறோம். யுத்தம் முடிவடைந்து 12 வருட காலமாகிவிட்டது. யுத்தத்திலே நடந்த அட்டூழியங்கள், மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற பலதரப்பட்ட சர்வதேச குற்றங்களுக்கு நியாயம் வேண்டி நீதி கேட்டு
ஒரு பொறிமுறை ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே 2015ஆம் ஆண்டிலே அக்டோபர் 1ஆம் தேதி இலங்கை அரசோடு இணங்கி 30-1 என்கின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட நிலைமாறுகால நீதியின் அடிப்படையிலே சில நிகழ்வுகளுக்கு அனைவரும் இணங்கி இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சி நிரலை முன்கொண்டு செல்வதிலே பாரிய தாமதமும் வீண் நேர விரயமும் ஏற்பட்டது. ஒரு சில நடவடிக்கைகள் நடந்தன. ஆனால் பிரதானமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு புதிய அரசியலமைப்பு என்கின்ற விடயம் நிறைவேறவில்லை. 2015 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் உரையாற்றுகிற போது நிலைமாறுகால நீதியினுடைய 4வது தூண் ஆகிய மீள நிகழாமைக்கான உத்தரவாதம் எப்படியானதாக இருக்க முடியும் என்றால் ஒரு அதிகார பகிர்வின் மூலமாக உருவாக்கப்படுகிற புதிதான அரசியலமைப்பு என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதற்கான முயற்சிகள் 2016ஆம் ஆண்டு ஒரு அரசியலமைப்பு பேரவை உருவாக்கத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனுடைய இடைக்கால வரைவுகள் 2 வந்திருந்த போதும் 2வது இடைக்கால வரைவிலே ஒரு புதிய அரசியலமைப்புக்கான வரைவும் சேர்ந்து வந்திருந்த போதும் கூட அது நிறைவேற்றப்பட முடியாமல் அதற்குள்ளே அந்த அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது. இந்த பின்னணியிலே தற்போது ஆட்சியிடமேறி இருக்கிற கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு நிபுணர் குழுவை நியமித்திருக்கிறார். அந்த நிபுணர் குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் எங்களுடைய முன்மொழிவுகளை கொடுத்திருக்கிறோம். அவர்களுடைய அழைப்பின் பேரிலே இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அவர்களை நேரடியாக சந்தித்தும் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறியிருக்கிறோம். நாங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அரசாங்கம் புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குகிற பணியிலே ஒரு பேரினவாத அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு எத்தனிக்கிறது என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணி அமைப்பிலேயும் கூட அந்த எண்ணமே இளையோடி இருக்கிறது. அப்படியாக ஒரே நாடு ஒரே சட்டம் என்று வந்துவிட்டால் மாகாண சபைகளுக்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரம் இல்லாமல் போய்விடும். அங்கே அதிகார பகிர்வு என்பதே கிடையாது. ஆகையினாலே இந்த நிலைமாறுகால நீதியின் அடிப்படையிலே நாங்கள் முன்னேறுகிற போது பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக ஜெனீவாவிலே தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமான நகர்வுகளும் மிகவும் தாமதத்தோடு நடைபெறுகிற காரணத்தினாலே அரசியல் தீர்வு, இந்த 4வது தூணாகிய அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்தை நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக அழுத்தி அரசாங்கத்தை செய்ய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவைப்பாடு எழுந்தது. இதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. இன்றைக்கு கிழக்கிலே வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலேயும் கூட நில அபகரிப்பு என்பது மிக மிக மோசமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுடைய இனப்பரம்பலை குறைப்பதற்காகவும் வெறிச்சோடி இருக்கிற பல பிரதேசங்களிலே சிங்கள மக்களை கொண்டு வந்து நேரடியாக குடியேற்றுவதுமாக மிகவும் மூர்க்கத்தனமாக இந்த நிலம் பறிமுதல் செய்வது ஒவ்வொரு விதங்களிலே இந்த பறிமுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை இப்படியே போகமாக இருந்தால் இன்னொரு 5-10 வருடத்திலே தமிழர்கள் செறிந்து வாழுகிற பிரதேசமாக கிழக்கு மாகாணம் இருக்க மாட்டாது. இப்பொழுது 50% குறைந்து விட்டது. ஆகவே அதிகார பகிர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே பொறுப்பு கூறல் பற்றிய தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வேளையிலே எங்களுடைய நிலம் பறி போய்விட்டால் அரசியல் தீர்வொன்று வருவதிலே கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆகையினால் நாங்கள்
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இந்த தடவை நிறைவேற்றப்பட்ட 46-1 என்கின்ற தீர்மானத்தை கூர்ந்து கவனித்தால் அதிலே விசேடமாக அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு விடயமும் பின்னர் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. ஆகையினாலே இந்த பொறிமுறையை ஆரம்பித்த அமெரிக்காவோடு நாங்கள் உரையாடினோம். இதை சரியான திசையிலே கொண்டு செல்ல வேண்டிய தேவையை உணர்த்தினோம். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பிரதிநிதிகளை தங்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் அரசியல் தீர்வு எப்படியானது, என்ன வகையானது என்ற விளக்கங்களை அறிவதற்காக அவர்கள் அழைத்த அழைப்பின் காரணமாக மூத்த சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கனகேஸ்வரன் அவர்களையும், முன்னர் நிபுணர் குழுவிலே அங்கம் வகித்த கலாநிதி நிர்மலா சந்திரஹாசன் அவர்களையும் என்னையும் போகுமாறு பணித்தார். நாங்கள் அந்த கூட்டங்களுக்கு சென்ற போது அமெரிக்க இராஜாங்க திணைக்களம், புலம்பெயர்ந்த அமைப்பாகிய உலக தமிழர் பேரவையையும் இதற்கு அழைத்திருந்தார்கள். 9 பேர் கொண்ட இந்த குழு அவர்களோடு பேசின போது நாங்கள் இந்த அவசரத்தை, ஒரு அரசியல் தீர்வு என்கின்ற விடயம் அவசரமாக தேவைப்படுகிறது ஏன் என்பதை அவருக்கு விளங்கப்படுத்தினோம். நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன, எங்களுடைய குடிப்பரம்பல் மாற்றப்படுகிறது. அப்படியாக அது மாற்றப்பட்டால் அதற்கு பிறகு அரசியல் தீர்வு ஒன்று வந்தாலும் கூட அது பிரயோஜனமற்றதாகிவிடும். ஏனென்றால் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த நிகழ்ச்சி நிரல் தற்போது மிகவும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிற காரணத்தினாலே நாங்கள் அவசரமாக ஒரு பொறிமுறை மூலமாக மாகாண சபையிலே, அந்தந்த மாகாணங்களிலே அதிகாரம் கையிலே இருக்கக்கூடிய முதலமைச்சரோ இன்னொரு அமைச்சரோ அதனை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆகையினாலே இந்த அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்தையும் பொறுப்புக்கூறலோடு சேர்த்து கையாள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதை செய்வதற்கு அமெரிக்கா முன்வர வேண்டும். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இந்த தீர்மானங்களை ஆரம்பத்திலிருந்து முன்மொழிந்தது அமெரிக்கா. அதை கேட்டபோது தலைநகருக்கு வந்து எங்களுடைய கொள்கை வகுப்பாளர்களோடு பேசுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் 3 நாட்கள் தங்கியிருந்து பலரோடு பேசியிருக்கிறோம். இறுதியிலே சில நாட்கள் கழித்து அடுத்த திங்கட்கிழமை தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான பொறுப்பாளராக இருக்கிற உதவி செயலாளரையும் சந்தித்து பேசினோம். இந்த விடயங்களிலே எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அரசியல் திருத்தம் எப்படியானதாக இருக்க வேண்டும், அரசியலமைப்பு திருத்தம் எப்படியானதாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களிலே நிபுணத்துவம் கொண்ட கலாநிதி கனகேஸ்வரனும் கலாநிதி நிர்மலா சந்திரஹாசன் அவர்களும் பாரிய பங்களிப்பை ஆற்றினார்கள். நாங்கள் அமெரிக்காவிடத்திலே கேட்டுக்கொண்ட விடயம், இன்றைக்கு பிராந்திய நலனுக்கும் உலக நலனுக்குமாக இலங்கையிலே சீன தேசம் செய்கிற ஊடுருவலை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல இந்த தீர்வு திட்டத்தை, ஒரு தீர்வை ஏற்படுத்துவதாக இருந்தால் அமெரிக்கா ஏற்கனவே பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விடயத்திலே முன்னணி வகிக்கிற காரணத்தினாலே அவர்கள் இந்த விடயத்தையும் கையிலே எடுத்து அதன் மூலமாக வடக்கு கிழக்கினுடைய பாரிய அதிகாரங்களை எங்களுடைய கையிலே ஒப்படைப்பார்களாக இருந்தால் அங்கிருந்து வேறெந்த நாடும் இப்படியாக கொள்ளையடித்து செல்லுகிற சாத்தியக்கூறு இல்லை என்பதை விளங்கப்படுத்தினோம். எங்களோடு நடத்தப்பட்ட அனைத்து கலந்தாலோசனைகளுக்கு பிறகு அந்தந்த அங்கங்கள் தாங்களே சில விடயங்களை கையாண்டு அதை அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கொள்கை வகுப்புக்கு, அதாவது
வெவ்வேறு அங்கங்கள் இந்த விடயத்தை குறித்து ஆராய்ந்து பொதுவான ஒரு ஒரு கொள்கை வகுப்பொன்றை செய்வார்கள். ஆனபடினாலே அதுவரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய சந்திப்பிலே பொறுப்புக்கூறல் விடயத்தை, மனித உரிமை சம்பந்தமான விடயங்களை இன்னும் தீவிரமாக தாங்கள் கையாளப் போவதான ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிலங்கள் பறிபோகிறதை உடனடியாக தடுப்பதாக இருந்தால் ஏற்கனவே மாகாண சபைக்கு இருக்கிற அதிகாரத்தினாலே கூட பலவற்றை நாங்கள் செய்திருக்கலாம். ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறும் தாங்கள் கோரிக்கை விடுப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக இந்தியாவோடும் பேசி அமெரிக்கா தன்னுடைய ஈடுபாடு எப்படியான ஈடுபாடாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு தீர்மானம் எடுத்து எங்களுக்கு அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்க அரசு இந்த விடயத்திலே தீவிரமாக ஈடுபடுகிற போது அது இந்திய நலனோடும் சம்பந்தப்பட்டதாகவும் சேர்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதோடு உலக நாடுகளுடைய மற்ற நாடுகளுடைய ஒரு பொதுவான ஆதரவு தளத்தையும் உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆரம்ப காலத்திலே ஜெனீவாவுக்கு செல்லுகிற போது அப்படியாக சில விடயங்களை நாங்கள் முன்னிறுத்தி நகர்த்துவதற்கு பல நாடுகளோடு சேர்ந்து பேசி அவர்களுடைய ராஜதந்திரிகள் அனைவரையும் ஒன்றாக திரட்டி கூட பல சமயங்களில் அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லி நகர்த்தியிருப்போம். ஆகையினாலே அமெரிக்காவும் இந்தியாவும் கூட இந்த தீர்ப்பு திட்ட விடயத்திலே பல விடயங்களை முன் நகர்த்துகிற போது அதற்கு உலக நாடுகள் பலவற்றிலே இருந்து பொறுப்பான விதத்திலே அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு உந்துதல் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கூட சில வேளைகளிலே வசதியானதாக இருக்கும். ஆகையினால்தான் இந்த விடயத்திலே நாங்கள் அமெரிக்காவோடு பேசியிருக்கிறோம். அவர்களுடைய கூடுதலான ஈடுபாட்டை கேட்டிருக்கிறோம். கூடுதலான ஈடுபாடு என்பது எப்படியான வடிவத்தை பெறப்போகிறது, என்ன மாதிரியான ஈடுபாடாக இருக்க போகிறது என்பதை குறித்து அவர்கள் இன்னமும் தீர்மானிக்கவில்லை. அந்த தீர்மானம் வெகு விரைவிலே செய்யப்படும். இந்த இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் மற்ற நாடுகளோடு பேசி, நான் கனடாவோடு பேசியிருக்கிறேன், பிரித்தானியா அமைச்சரோடு பேசியிருக்கிறேன். அவர்கள் இதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் சிறு நிறுவனமயப்படுத்தப்பட்ட விடயங்களை அமுல்படுத்துவதிலேயும் முன்னணியிலே செயற்படுவார்கள். ஆகையினாலே எங்களுடைய அரசியல் விடிவு என்கின்ற விடயத்திலே தற்போது பல நாடுகள் ஏற்கனவே அவர்கள் வாய்மொழியாக சொல்லியிருந்தாலும் பல நாடுகள் எழுத்திலே கூட ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தொடர் நடவடிக்கைகள் எப்படியாக இருக்கும் என்பதை அவர்கள் தங்களுடைய கொள்கை வகுப்பின் பின்னராக எங்களுக்கு சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த சந்திப்பிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்கள் இவைதான். இது சம்பந்தமாக யாருக்காவது கேள்விகள் இருந்தால், விளக்கங்கள் தேவையாக இருந்தால் அந்த கேள்விகளை நீங்கள் கேட்டால் அல்லது நீங்கள் எழுதினால் அதற்கு நான் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் திரு சுமந்திரன் அவர்களே. இப்போது கனடாவிலே ஒன்டாரியோ மாகாண சட்டசபையிலே இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பற்றிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்ல, ஐரோப்பாவிலே எங்களுடைய இனப்படுகொலை அல்லது போர்க்குற்றங்கள் பற்றிய விசாரணைக்கு
ஐசிசிக்கு கொண்டு போவதற்கான சில முயற்சிகள் எடுக்கிறார்கள். இந்த நடைமுறைகளை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்லி சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஐசிசிக்கு வழக்கு தொடுநருக்கு இந்த விடயம் பாரப்படுத்தப்படுகிறது. வழக்கு தொடுநருக்கு சில பூர்வாங்க விசாரணைகள் செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அது ஒரு நல்ல விடயம். அந்த பூர்வாங்க விசாரணைகளை அவர் மேற்கொள்ளலாம். ஆனால் வழக்கு தொடருவதாக இருந்தால் அவருடைய சிபாரிசு கூட பாதுகாப்பு சபைக்கு சென்று அதனுடைய அங்கீகாரத்தோடு தான் அது செய்யப்பட முடியும். ஆகையினாலே பாதுகாப்பு சபையிலே ஒரு தடைக்கல் ஒன்று இருப்பது எங்களுக்கு தெரியும். ஆகையினாலே அதற்கப்பால் எப்படியாக அது நடைபெறப் போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் வழக்கு தொடுநர் இது சம்பந்தமான பூர்வாங்க விசாரணைகளை நடத்துவது நல்ல விடயம். நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. நீங்கள் பேசுவது கேட்க. மன்னிக்கவும். சிலர் நீங்கள் கூறிய விடயங்களை ஆங்கிலத்திலே கூறலாமா என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். சுருக்கமாக ஆங்கிலத்திலே சற்று சுருக்கமாக அதனுடைய விடயங்களை கூற முடியுமா? Yeah, the main purpose of our visit to the United States is to ask the US government for greater involvement in the Tamil affairs in Sri Lanka. When I say greater involvement, they're already involved in a process for accountability, for justice, to promote democracy, etc. Now, greater involvement there would mean that they involve themselves in finding a lasting political solution also. The political solution has become absolutely necessary now because our lands are being taken away through various dubious means, particularly in the Eastern Province, but it's happening also in Vaunia and Mena. In these circumstances, if the delay in finding a political solution or even a delay in the accountability process will badly damage us, because at the end of the day, there won't be a land on which to exercise our self-determination. So time is of the essence. We need to address this urgently in order that we remain a people with a distinct land area, etc. So we have asked the United States of America to do this as part of their role in the core group in the United Nations Human Rights Council. The process in the US is, as you may well know, that having listened to all of these things, it all goes into a particular process where they make a policy on that. So it's only at the end of that process we will know what the policy is, whether there is going to be greater involvement, and when the greater involvement comes, what nature of involvement that would be, whether it will be an overt participation or silently encouraging the parties from behind, or some other method. So this is what we have asked. Their initial response was encouraging. Of course, they said they can't give a response immediately, but our evening meetings that we had, the subsequent meetings that we had, indicated to us that there will be some greater degree of involvement, and that too in particular to a political resolution
by means of a new constitution that recognizes all the different peoples as distinct people who are entitled to the right to self-determination. We'll have to wait until the US makes a decision as to their involvement. But we also thought it's useful to have other countries back this up. Other countries come forward and support the process. So we have spoken to officials in Canada and a few members of parliament. I had 2 meetings with officials in Foreign and Commonwealth Office, and thereafter with the minister in charge of South Asia in Britain. Presently, Britain leads the core group on Sri Lanka in the absence of the US. So they have a great role to play in trying to get a consensus or consolidate the different countries in support of this endeavor. So that is another reason that we came to Canada and to Britain, and now those meetings are over. But after we get back, I hope in a week or two, we will know what kind of involvement, if any, the US will decide to have in Sri Lanka. Thank you. நன்றி திருசுமந்திரன் அவர்களே. ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது முதலிலே அமெரிக்கா மைனாரிட்டி குரூப் என்று சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார்கள். பின்னர் அவர்கள் அதை தமிழ் மக்கள் என்று கூப்பிட்டிருக்கிறார்கள். இதில் ஏதாவது மாற்றம் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்லி ஒருவர் கேட்டிருக்கிறார். அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? Yes, well, this is இது அவர்கள் செய்து கொடுத்த செய்தி. It was their tweet. We don't, or we can't get involved in what they say was the meeting. Of course, I didn't see any problem with that, because from their perspective, there is a group that is preponderantly the majority in the country, and there are others who are numerically in the minority. And it is in relation to that kind of reference that we saw made. Nevertheless, since some fuss was being made as to why they use the word minority, after the last meeting, when the Assistant Secretary's tweet was going to be done, I made a request to them saying that, some people are upset by this. So I suppose they changed it to people. But my plea is that we shouldn't, concentrate on issues like this. They were not denying us a nationhood. They were not denying that we were a people. They used that word in relation to a certain reality that in numbers there is a minority, there are minorities, and there is a majority. Far more important issues have been communicated in those tweets. Unprecedented, I would say, was the last tweet in which they even said the full voice of the Tamil people must be there. So, if somebody, picks on non-essentials, I'm not saying with the question whether we are a people or a minority is a non-essential. That's not what I'm saying. What I'm saying is you need to pick the gist of what is being communicated without getting too sidetracked. Anyway, that was subsequently they called us the Tamil people.
But I did not think that was so important to concentrate only on that. நன்றி. வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றியோ அல்லது புதிய அரசியல் அமைப்பு திட்டம் பற்றியோ நல்ல முடிவுகளை ஏற்படுத்துவதற்கு முஸ்லிம் மக்களினுடைய பங்களிப்பும் மலையக தமிழர்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லது எப்படி சேர்த்து கொள்ளலாம் அல்லது அது பற்றிய விவரங்களை ஒட்டி ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதிகார பகிர்வின் அழகு சம்பந்தமான தீர்மானத்தில் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு அத்தியாவசியமானது. அது சம்பந்தமாக நாங்கள் நாட்டிலே பல முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். முஸ்லிம் மக்கள் சார்பிலேயும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். அது இப்படியான ஒரு தீர்வுக்காக என்றல்ல, நீதியானதை நியாயமானதை நாங்கள் அவர்கள் சார்பிலே எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் அந்த இணக்கப்பாடு ஒன்று ஏற்கனவே ஏற்பட்டு விட்டதாக நான் சொல்ல மாட்டேன். அது மிக முக்கியமான ஒரு விடயம். மலையக தமிழர்களை பொறுத்தவரையிலே அதிகார பகிர்வு அழகிலே சம்பந்தமாக எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. ஆனால் பொதுவாக எண்ணிக்கையிலே சிறுபான்மையின குழுவினரை என்ன விதமாக அரசாங்கம் நடத்துகிறது என்கின்ற விஷயங்களே எங்களுக்கு பொது கருத்துக்கள் இருக்கக்கூடும். நன்றி. இதற்கு நீங்கள் உங்களுடைய பேச்சிலே பதில் கொடுத்திருக்கிறீர்கள், இருந்தாலும் அதை திருப்பி கேட்டிருக்கிறார்கள். அயலிலே இருக்கக்கூடிய பிராந்திய வல்லரசாக இருக்கும் இந்தியாவை விட்டுவிட்டு உடனடியாக அமெரிக்க அரசுடன் கதைப்பதன் உள்நோக்கம் என்ன? 13ஆம் சரத்து மற்றும் அமலாக்கம் பற்றிய சாத்தியப்பாடுகள் எவ்வாறு உள்ளன என்று கேட்டிருக்கிறார். என்ன விதமான அரசியலமைப்பு மாற்றத்தை நாங்கள் கேட்டு நிற்கிறோம், அதனுடைய தொழில்நுட்ப விடயங்களை நாங்கள் விளக்கமாக 3 பேரும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் முதலிலே அமெரிக்கா இதிலே அந்த கூடுதலான ஈடுபாடு என்கின்ற விடயத்திலே அவர்கள் ஒரு கொள்கை ஒன்றை வகுக்க வேண்டும். அதற்கு முதல் நாங்கள் இதனையும் செய்ய முடியாது. ஆகையினாலே இதில் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். நாங்கள் ஒரு முழுமையான தீர்வை பற்றித்தான் பேசினோமே தவிர 13ஆம் திருத்தத்தில் என்ன இருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் பேசவில்லை. ஏனென்றால் 13ஆம் திருத்தத்திலே செய்யப்பட்ட அதிகார பகிர்வு முறை ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை அல்ல என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றிருக்கிறோம். ஆகையினாலே அதிலே நாங்கள் மினக்கடவில்லை. நாங்கள் முழுமையான ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். இன்னொரு குறிப்பிட்டிருக்கிறார், by claiming northern east as a land even at this stage, I feel that Tamils are giving the impression to the majority community that Tamil have an ultimate goal of Tamilulam. Is this correct? Well, that's not correct, because we have very clearly articulated that the solution should be one that is within a united, undivided and indivisible country. So I don't think there can be any confusion with regard to that. In order to assuage, in order to assure the Sinhala people, Mr. Sambandhan in several speeches in Parliament, particularly during the last Parliament, has emphasized that I don't think we can do any more than to say what our real intention is. அமெரிக்கா இந்தியாவை விட வேறு நாடுகளை உள்வாங்கும் சாத்தியப்பாடுகள் உண்டா என்ற வகையிலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் பிரித்தானியாவிலே, கனடாவிலே செய்திருக்கிறோம். இலங்கையினுடைய சம்பந்தமான தீர்மானங்களிலே இணைய அனுசரணை குழுவிலே இந்த 2 நாடுகளும் இருக்கின்றன. அமெரிக்கா இல்லாத சூழ்நிலையிலே பிரித்தானியா அதற்கு தலைமை தாங்குகிறது. ஆகையினாலே அவர்கள் மற்ற நாடுகளையும் இணைத்து இந்த முறைமைக்கு நாங்கள் தொடங்கவிருக்கிற அல்லது அமெரிக்காவினுடைய உந்து சக்தியோடு
நடைபெறப் போகிற இந்த முயற்சிக்கு ஆதரவாக அனைத்து நாடுகளையும் திரட்டி தருமாறு கேட்டிருக்கிறோம். அதுக்கு சாதகமான சமிஞ்சையே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு பலமுறை கேட்டு பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் திரும்பவும் கேட்கப்பட்டிருக்கிறது. Do you accept and acknowledge what has happened to Tamils in the island of Sri Lanka is genocide? I spoke in the Sri Lankan Parliament in the year 2013 and said that what happened is genocide. I do not know why repeatedly people keep asking me this question. நன்றி. நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல நிலம் பறை போகிறது, தமிழ் மக்களுடைய உயிராகிய அந்த நிலம் பறை போனால் அதன் பிறகு எந்த அரசியல் தீர்வோ என்ன வந்தாலும் பயனற்றது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே வகையிலே இன்னொரு கருத்தை கூறுகின்றார்கள். இப்போது அங்கே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் அனைவரும் இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு போகத்தான் அனைவருமே விரும்புகிறார்கள். இதுவும் ஒரு பாரிய நெருக்கடியாக இருக்கின்றது. அதை பற்றி அங்குள்ள நிலைமைகள் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எனக்கு விளங்கல, என்னத்தை பற்றி? அங்க இருக்கிறவ எல்லாருமே அங்க இருக்கிறத விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு போக யோசிக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் வேலை வாய்ப்பு தடுத்து நிறுத்துவதற்கு, அதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உரிய ஒரே ஒரு முயற்சி பொருளாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது. அதன் மூலமாகத்தான் இளையவர்கள் தொடர்ந்து நாட்டிலே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பல முயற்சிகள் எடுத்திருந்தாலும் இன்னும் அது சாத்தியப்படுவதாக தெரியவில்லை. இப்பொழுது திரும்பவும் வேறொரு முயற்சியை ஆரம்பித்திருக்கிறோம். இந்தியா விசேடமாக இப்படியான பொருளாதார நன்மைகள் சம்பந்தமான பல திட்டங்களை தாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக முன்வந்திருக்கிறார்கள். அதனை ஒருங்கமைத்து செயற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்ன வழியிலாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிற ஒரு பொருளாதார திட்டம் ஒன்றை உடன் கொண்டு வர வேண்டும். COVID-19 கூட இதற்கு தடையாக இருந்திருக்கிறது. எனக்கு நேரம் இன்னொரு கூட்டம் ஆரம்பமாகிட்டுது பக்கத்தரையில். அப்படியா, முக்கியமான கேள்விகள் ஒன்று ரெண்டு மட்டும் கேளுங்க. நில அபகரிப்பு தொடர்பாக முஸ்லிம் மக்களுடன் சேர்ந்து நாட்டின் உள்ளே போராடுவதற்கு நீங்கள் சாணக்கியன் மற்றும் உங்களது கட்சிகள் மேலும் முனைப்பாக போராட்டம் செய்ய முற்படுவீர்களா? தமிழ் சமூகத்தில் மற்றவர்கள் சுதந்திரமாக கருத்து சொல்ல கூட கடினமாக இருக்கிறது. இவ்வாறான அரசியல் கலாச்சாரத்தினை மாற்றியமைக்க நாம் சமூகமாக என்ன செய்ய முடியும்? நிலம் பறிபோவதை தடுப்பதற்கு நாங்கள் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். பல வழக்குகளிலே இடைக்கால உத்தரவுகளை பெற்றதன் காரணமாக பல அபகரிப்புகளை தடுத்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நீதிமன்றத்தின் மூலமாக நிறுத்திவிட முடியாது. அதுக்கான ஒரு அரசியல் தீர்வு அத்தியாவசியம். ஆனால் இடைக்காலத்திலே தேவைப்படுகிறதை நாங்கள் சட்டபூர்வமாகவும் அணுகி செயற்படுத்தி இருக்கிறோம். முஸ்லிம் மக்களோடு சேர்ந்து நிச்சயமாக நாங்கள் போராடுவோம். இந்த விடயத்திலே நிலம் அபகரிக்கப்படுகிற பல முஸ்லிம்களுக்காகவும் நான் நீதிமன்றத்திலே ஆஜராகிறேன். ஆகையினாலே இந்த முக்கியமான விடயத்தை தடுப்பதற்குத்தான் நாங்கள் இந்த அரசியல் தீர்வு என்கின்றதை ஒரு இடைக்கால தீர்வாக ஆவது, காணி சம்பந்தமான விடயங்களிலே அதிகாரங்களை எங்களுடைய கையிலே எடுப்பது அத்தியாவசியம் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நன்றி. கடைசியாக இன்னும் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஒருவர் கேட்டிருக்கிறார், அதாவது எவ்வளவு தூரம் இப்போது இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக
இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்று சொல்லி, அதாவது கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி முன்னெடுக்கலாமா என்ற வகையிலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். செய்யப்படுகிற முன்னெடுப்புகளிலே கட்சிகள் ஒற்றுமையாக வந்து இணைந்து கொள்ள வேண்டும். கட்சிகளுடைய ஒற்றுமை முக்கியம். ஆனால் எங்களுடைய இலக்கு கட்சிகளுடைய ஒற்றுமை அல்ல. ஒரு இலக்கை அடைவதற்காக கட்சிகளுடைய ஒற்றுமை அவசியம். ஆகவே அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற போது கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அந்த பயணத்துக்கு வழி சேர்க்க வேண்டும். நன்றி. இன்னும் பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அனைத்து கேள்விகளையும் நாங்கள் மதிக்கின்றோம். உங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கின்றோம். ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக இது போன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் இன்னும் வருகின்ற நாட்களிலே, வருகின்ற மாசங்களிலே இப்படியான நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்ய காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய கேள்விகளை நிச்சயமாக விரிவாக இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும், கேள்விகளுக்கு பதில் தரப்படும். உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. இப்போது தன்னுடைய அந்த நேரத்தை எங்களுக்காக தந்து இந்த நிகழ்வை நடத்தி தந்தமைக்கு, இந்த பேச்சை தந்தமைக்கு திரு சுமந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.